கோமாளித்தனம் பண்ணி சக்ஸஸை பார்க்கணுன்ற ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. இங்கே வந்து டேலண்ட்டுக்கு வேல்யூ கிடையாது. எல்லாரும் இருக்கிற நேரத்தில் வைலன்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணிடுச்சுன்னா விஜய் டிவி இன்னும் பயங்கர வைலன்ஸாக இருக்கும். இவர் சத்தம் போடுவார், இந்த பசங்க நாங்கள் தாண்டா கெத்து சொல்லி காட்டுறதுக்கு. இல்லை அவங்க ஸ்லாங்கே அப்படிதானா இல்லை நடிக்கிறாங்களான்னு தான் தெரியல. உண்மையாகவே இந்த ஸ்லாங் ஒரு ஊரில் இருக்கா இல்லையா? அவங்க சண்டை போடுறத பார்த்தீங்களா? கொலாடி சண்டை தான். கேர்ள்ஸ் தான் உள்ள டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. காலங்காலமாக நீங்கள் பண்ணுறீங்க, ஒரு டைம் பண்ணிட்டு போகட்டும், தப்பு இல்லை. என்ன சப்போர்ட்டுக்கு வரீங்களா? குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. இன்னொரு டீம் இருக்கு. இவங்க யாருன்னா ரம்யா ஜோ, சுபிக்ஷா, பலூனக்கா, இவங்க 3 பேர் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி, திவாகர், இவன் அகோரி கலையரசன், இவங்க 2 பேரும் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி நல்ல டஃப் கொடுத்துருக்காங்க. பசங்க வந்து உள்ள அவ்வளோவா டஃப் கொடுக்கல. இந்த வாட்டி ஃபுல்லாக வந்து கேர்ள்ஸ் தான் டஃப் கொடுத்துட்ருக்குறாங்க. இன்னும் வந்து அவங்க ஃபுல் ஃபோர்ஸில் இறங்கல உள்ள. இதில் நேற்று என்ன ஆயிடுச்சுன்னா, சின்ன ஒரு சண்டையில் எஃப்ஜேன்றவர், அவரோட ஃபுல் நேம் என்னதான் சார், அதையாவது யாருன்னா சொல்லுங்களேன், அந்த மாதிரி இருக்கு. கூகுள் பண்ணி பார்த்துக்கிட்டோம். அப்படியா? ஆமாம், ஏதோ கொரியன் வெப் சீரிஸோட நேம்னு நினைக்கிறேன். இல்லை எஃப்ஜே அவர் ஏதோ வேறு ப்ரொஃபஷனில் இருக்கிற எஃப்ஜே வந்து திவாகருக்கும் அவருக்கும் சண்டை ஆகிடுது. தெரு சண்டை மாதிரி வந்து நான் உன் கையை வெட்டிடுவேன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. உள்ளே வந்து எல்லாரும் இருக்கிற நேரத்தில் வைலன்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணிடுச்சுன்னா விஜய் டிவி இன்னும் பயங்கர வைலன்ஸாக இருக்கும். ஏன்னா வந்து உள்ளே இருக்கிற டீம் அப்படிப்பட்ட டீம். நீ வேணால் சண்டைக்கு வாடான்ற மாதிரி. அதனால் வந்து கண்டிப்பாக ரெட் கார்டு இல்லை ஏதாவது வார்னிங் ஏதாவது ஒன்று இருக்கும். இன்னும் போக போக சுவாரஸ்யமாக இருக்கும் பிக் பாஸ் இந்த வாட்டி. ஆக்சுவலி பிக் பாஸ் நான் அதிகமாக பார்க்க மாட்டேன். இந்த வாட்டி வந்து பிக் பாஸ் ஃபுல்லாக ஃபோக்கஸ்டாக பார்த்துட்ருக்கேன். ஓகே, சூப்பர். ரீசன் வந்து இவங்களெல்லாம் கிரிஞ்சான ஆளுங்க எல்லாம் உள்ளே இருக்கிறாங்க. இவங்க பண்ணுற கோமாளித்தனத்தை பார்ப்போமே. ஓகே, அடுத்த வாட்டி இன்னும் எத்தனை கோமாளிங்க இதனால உருவாக போகிறாங்கன்றதே தெரியாது. கோமாளிகளும் ஒரு நாள் வந்து ஹீரோக்களாக மாறுறதுக்கான, ஹீரோயின்ஸ்களாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுக்கு எடுத்துக்காட்டு வாட்டர்மெலன் ஸ்டார் தான். ஏன்னா வந்து எல்லாருமே வந்து கோமாளித்தனம் பண்ணி சக்ஸஸை பார்க்கணுன்ற ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. இங்கே வந்து டேலண்ட்டுக்கு வேல்யூ கிடையாது. அதுதான் சோஷியல் மீடியா. ஏன்னா அப்படி எல்லாரும் ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் அப்படியெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. உள்ளே வந்து எல்லா விதமான ஆளுங்களையும் போட்டிருக்காங்க. ஏன்னா இப்போ இன்ஸ்டா ஓப்பன் பண்ணாவே என்ன பிக் பாஸ், எங்கள் திறமைக்கெல்லாம் வாய்ப்பு இல்லையா? அதெல்லாம் விட ஊரா ஒரு பையன் நடந்துட்டு இருந்தான் தெரியுமா, அந்த போர்டை வச்சுட்டு. அந்த பையனை பத்தி யாருமே பேசுங்க யாருன்னா. என்ன ஆனா தம்பி, அந்த தம்பி வந்து காஷ்மீர் வரைக்கும் போயிடுவாருன்னு நினைக்கிறேன். அப்படியா? நேரம் இதை விஜய் டிவியை தாண்டி இருப்பாரு. விஜய் டிவி தாண்டிட்டு இருப்பாரு. ஆக்சுவலி உள்ள வந்து டேலண்டட் பர்சனும் இருக்கிறாங்க. எல்லாருமே வந்து கோமாளிங்க கிடையாது. உள்ள டேலண்டட் பர்சனும் இருக்கிறாங்க, இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பர்சனும் இருக்கிறாங்க, இந்த மாதிரி கோமாளிங்களும் இருக்கிறாங்க. ஏன்னா படத்தில் ஹீரோ, ஹீரோயின், காமெடியன் எல்லாமே வேணும் இல்லையா? அதனால் எல்லாரையும் பொறுக்கி கரெக்டாக உள்ளே போட்டு வச்சுருக்காங்க. அதனால் வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ் கதற அளவுக்கு உள்ள ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா? நீங்களும் இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாரும் நீங்கள் உங்கள் முயற்சி பண்ணிகிட்டே இருங்க. ஒரு நாள் பிக் பாஸ் கண்ணில் நீங்கள் படுவீங்க, நீங்களும் உள்ள வருவீங்க. அதனால் வந்து இப்போ போட்டவங்க எல்லாரையுமே குறை சொல்லாதீங்க தயவுசெய்து. ஓகே, ஆக்சுவலாக வந்து இத்தனை பேர் இருக்காங்க, இவங்களில் யாருக்கு வந்து இந்த பேமெண்ட்ஸ் பற்றி தான் ஆடியன்ஸுக்கு ஒரு கியூரியாசிட்டி இருக்கும்? ஆமாம், யாருக்கு வந்து ஹை பேமெண்ட் இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை உங்களுக்கு எதனா தகவல் வந்திருக்கும், சொல்லுங்கள். வாட்டர்மெலன் ஸ்டார் அவர்கள் வீக்லி ஒரு 3 லட்ச ரூபா வரைக்கும். வீக்லி 3 lakhs-ஆ? ஆமாம், அவர் வெளியே இருந்து இன்டர்வியூ கொடுத்தாலே ஒரு சேனலுக்கு 5000 ரூபா. ஒரு நாளைக்கு 5 சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்தாலும் 25,000 ரூபா. வாரத்துக்கு என்ன ஆயிடுச்சு? அதுவே ஒரு 25,000. அந்த மாதிரி தான். அதை கணக்கு போட்டு இது பண்ணாலே. இல்லை, நீங்கள் வீக்லி 3 lakhs-ன்னு சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். தாராளமாக வரும். அப்படியா? ஆமாம், சின்ன சின்ன யூடியூப் சேனலுக்கே 5000 ரூபா வாங்குறவர். பெரிய சேனல், நீங்கள் சமூகம் பெரிய இடம் பார்த்து கொடுங்கன்னு சொல்லி போயிருப்பாரு. அதான் உள்ளே போயிட்டு கால் கையில் பிரவீனுக்கு அனுப்பிச்சு அமுக்கி விட்டுட்டு அதுதான் வந்து பிசியோதெரபி. அதுதான் சொல்லக்கூடாதுன்றாரு. ஓகே, அது பிசியோதெரபிஸ்ட். நாங்க உண்மையாவே எந்த டாக்டருமே 1 2 3 4 சொல்லி கேள்விப்பட்டதும் இல்ல, பார்த்ததும் இல்ல. ஒருவேளை பிசியோ போகாதனாலும் தெரியல நினைக்கிறேன். அப்படி எல்லாம் கிடையாது. எங்கன்னா டாக்டர் மாதிரி. ஓகே, டாக்டர் கிடையாது, எம்பிபிஎஸ் மாதிரியா? வசூல் ராஜா எம்பிபிஎஸ் மாதிரியா? வசூல் ராஜா மாதிரி தான். ஓகே,
அவர் வந்து ஹேண்டிகேப் கோட்டால சீட்டு கீட்டு வாங்கி உள்ளே போயிட்டு இருக்கிறாரு. போயிட்டு எப்படியோ முட்டி மோதி பாஸ் ஆகிட்டு பிபிடின்ற சர்டிஃபிகேட் வாங்கிட்டு இருக்கிறாரு. ஓகே. ஹேண்டிகேப்டா? ஆமாம். ஏன் இப்போ ஷோவில் பார்த்தீங்கன்னாவே தெரியுமே, அவர் ஒரு கால் தாங்கி தாங்கி தான் நடப்பார். ஆமாம். அது அதான் சொல்கிறேனே. விஜய் சேதுபதி சொன்னதை நீங்க கவனிக்கணும். எல்லா கேள்விகளுக்கும் வந்து சரியா பதில் சொன்னாரு. அதனால தான் வந்து இவர் செலக்ட் பண்றோம் அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட் டேவே சொன்னாப்ல. அப்படியா? ஆமா. நாங்கெல்லாம் இன்டர்வியூ எடுக்கும்போது எங்களுக்கு ஒரு கேள்விக்கும் பதில் சொல்லலையே நம்ம அண்ணன். சரி, அவரோட ஃபீல்டு பத்தி பிசியோ பத்தின கேள்விகளுக்கு சரியான ஆன்சர் பண்ணதுனால மட்டும் தான் திவாகர் வந்து செலக்ட் பண்ணிருக்கோம் அப்படின்ற ஒரு ஸ்டேட். டாக்டர்ன்ற முறையில் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு உங்களோட வாதத்தை அவங்க முடிச்சிட்டாங்க. ஆனா வந்து அவரை உள்ளே எடுத்து போட்டதுன்றது ஒரு கோமாளித்தனமாக தான் இருக்கு. சப்போர்ட் பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆனா மக்கள் திடீர்னு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. மக்களோட மனநிலையே என்னன்னு தெரியாது. ஏன்னா நம்ம அண்ணன் வேற கேமரா முன்னாடி வந்துட்டாரு. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்ட்டாரு. மக்கள் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து இப்போ லேட்டஸ்டா ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. என்ன ரூமர்? அரோரா அவங்களுக்கு தான் அதிக பேன்னு சொல்லிட்டு. ஓ அப்படியா? ஆமா, எப்படி பார்த்தாலும் அவங்க சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் பார்த்தா வருதே அந்த 1700 பேர் சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த மந்த் என்ன ஆவாங்கன்னு வேற தெரியல. இல்ல வீடியோஸ் எல்லாம் எடுத்து வச்சிருப்பாங்க. பிஆர் டீம் அப்லோட் பண்ணினே இருப்பாங்க. ஏன்னா வந்து இந்த வாட்டி நான் ஸ்ட்ராங்கா பார்த்தது கேர்ள்ஸ் தான் உள்ள டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. எந்தெந்த கேர்ள்லாம் டாமினேஷன்? எல்லாருமே டாமினேட் தான். காலங்காலமா நீங்க பண்றீங்க. ஒரு டைம் பண்ணிட்டு போகட்டுமே, தப்பு இல்ல. என்ன சப்போர்ட்டுக்கு வரீங்களா? அப்படி இல்ல சார், நடக்கட்டுமே, தப்பு இல்ல. ஆனா எல்லாம் இந்த வாட்டி நல்ல ஃபயரா இருக்கிறாங்க. பசங்க வந்து கொஞ்சம் டல்லா தெரியுற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா கெமியும் வந்த உடனே கலாட்டா பண்ணிட்டாங்க. சுபிக்ஷா ஊமை குசும்பி லைட்டா ஊமை குத்தாங்க, குத்திட்டு எல்லாரையும் நாக் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. வியானா கியூட்டா பண்றேன்னு சொல்லிட்டு மொத்த செட்டையும் கிரிஞ்சு பண்ணிட்டு இருக்காங்க. அக்கா கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க. வியானாவை தப்பா பேசாதீங்க. கொய்யாக்கா, கொய்யா பழம். இல்ல அவங்க ஸ்லாங்கே அப்படிதானா இல்ல நடிக்கிறாங்களான்னு தான் தெரியல. இது யாரோ ஒருத்தவங்க கீழ வந்து மறுபடியும் கமெண்ட்ஸ்ல தான் பேசுறாங்க. அப்படியா? உண்மையாவே இந்த ஸ்லாங் ஒரு ஊர்ல இருக்கா இல்லையா? இல்ல அக்காக்காக புது ஸ்லாங்கா? ஏன்னா வியானா அவங்க பண்றது பாத்தீங்கன்னா வியடா தான் இருக்குது. கியூட்டாலாம் இல்லைங்க. ஓகே. ஏன்னா வந்து முதல் நாளே வந்து விஜய் சேதுபதி அவர்களே வெறுப்பாயிட்டாரு பார்த்து வியானாவை. என்னம்மா கியூட்டா பண்றேன்னு சொல்லிட்டு இரிட்டேட் பண்ணின்னு இருக்கிறன்ற மாதிரி. அந்த மாதிரி அப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள டிரான்ஸ்ஜெண்டர் ஒருத்தவங்க இருக்காங்க. அப்சரா அவங்க வந்து இன்னும் யாரு கூடயும் இன்ட்ராக்ட் ஆகலை. இன்னும் போக போக அவங்க மிச்சம் பேர் எல்லாருமே ஆன் ஃபயர். எல்லாம் ரெடியாக இருக்கிறாங்க சண்டைக்கு. கெமியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கெமி தான் வந்து ஃபர்ஸ்ட் டேவே வந்து திவாகர் அண்ணங்கிட்ட தேவையே இல்லாமல் ஒரு சண்டையை போட்டு, அதுதான் எல்லாருமே திவாகரை போட்டு யூடியூப் சேனல் என்னென்ன பண்ணாங்களோ உள்ள எல்லாம் லைவாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. போட்டு அடிச்சு அவங்கவுங்க ஹைலைட் ஆகலான்னு பார்க்குறாங்க. ஏன்னா பார்வதி ஒரு இன்ஃப்ளூயன்சர் யூடியூபர் அப்படின்னு போது அவங்களுக்கு அந்த கண்டென்ட் நாலேஜ் இருக்கும். ஆமாம். ஸோ அதுக்காக ஆனால் அந்த மொத்த நாலேஜையும் உள்ளே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருக்கிறாங்க அந்த விஷயத்தில். இத்தனை வருடங்களை கற்று வச்ச வித்தையில அக்கா எங்கே இறக்குவாங்க? விஜய் பார்வதி அங்கே தான் கற்றுவாங்க. ஆனால் உள்ள வந்து நிறைய விஷயங்கள் நடக்க போகுது, கலவரங்கள் நடக்க போகுது. என்ன மாதிரி கலவரங்கள்? என்ன மாதிரி விஷயங்கள்? கைகலப்பு கூட நடக்கும். அப்படியா? ஆமாம். இவர் சத்தம் போடுவார் வாட்டர்மெலன் ஸ்டார். இந்த பசங்க நாங்கள் தாண்டா கெத்து சொல்லி காட்டுறதுக்கு கண்டிப்பாக அவரை பிடிச்சி தள்ளியாவது விடுவாங்க. ஓகே. இது கண்டிப்பாக நடக்கும். இந்த ப்ளூ டீம். ஆமாம். ஏன்னா மொத்தம் பசங்களுமே ஒரே ஆள் மேலே வெறி, பயங்கர வெளியில் இருக்கிறாங்க. கண்டிப்பாக வந்து ஒரு சண்டை நடக்கும், தள்ளியாவது விடுவாங்க, ஒரு கலவரம் உண்டு. பாயிண்ட் 1, சண்டை ஆரவாரமாக இருக்கும். ஏன்னா ரம்யா ஜோக்கு வாய் குறையே கிடையாது. அப்படியா? ஆமாம். அவங்க சண்டை போடுறது பார்த்தீங்களா, கொலாடி சண்டை தான். ரொம்ப அக்ரெசிவாக இருக்குது அவங்க சண்டை போடுறது. திவாகரன் ஒரு பக்கம் சண்டை விடுவார். சண்டைக்கு குறை இருக்காது இந்த பிக் பாஸில். நட்புன்றது எதிர்பார்க்க முடியாது இந்த டீமில். ஏன்னா யாருமே வந்து அட்டாச்சாக இல்லை. மேபி எடுத்ததுமே ஃப்ரெண்ட்ஸாக வாங்கணும் தெரியாதுல்ல, வெயிட் பண்ணுவோம். இல்லை, கெவின், சாண்டி மாஸ்டர் இவங்கெல்லாம் இருக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான அண்டர்ஸ்டாண்டிங். வி ஆர் த பாய்ஸ். அந்த பிக் பாஸ் அந்த சீசன் மாதிரி வேற எந்த சீசனுமே வரதுக்கு வாய்ப்பு இல்லை. கெவின்லாம் பார்த்தீங்கன்னா பழக்க வழக்கம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு வெளியவே போயிட்டாரு. அவர் இருந்திருந்தாருன்னா அவர் தான் வின்னர் கன்ஃபார்மாக.
நான் வின் ஆகிட்டேன்னு தெரிஞ்ச நான் ஏன் உள்ளே இருக்கணும்னு வெளியே போயிடாரு. அந்த மாதிரி டீம் எல்லாம் இந்த டீம் கிடையாது. இந்த டீம் சத்தியமாக அடிச்சுன்னு தான் சாவாங்க எல்லாரும். ஃபைட், சண்டை, கான்ட்ரவர்சி இது 3 தான் இருக்கும் உள்ள திருப்பி. உள்ள எதனா கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுமா யாருக்குன்னா? பலூன் அக்காவும் துஷாராவுக்கும். அப்படியா? ஆமாம், 2 பேரும் பயங்கரமாக மிங்கிள் ஆயிட்டாங்க. ஓ சரி, வெயிட் பண்ணு. ஓவியா ஆரோ சீன் வந்து அநேகமாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓ ஆமாம், பலூன் அக்கா வந்து துஷாராவை பார்த்து அப்படியே அரோரா சின்க்ளருக்கு வந்து ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கதா கேள்விப்படுறோம். பட்டிருக்கோம். அவங்களே ஓப்பனா நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க, எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்காரு, அவர் ஃபாரின்ல இருக்காருன்ற விஷயத்தையும். பாய் ஃப்ரெண்ட் வெளியே இருக்கட்டும், உள்ளே வந்து ஒரு ஃபோக்கஸ்க்காக ஒரு ரொமான்ஸ் ஸ்டார்ட் பண்ணி அது ஒரு லவ் ஸ்டோரியாக எடுத்துன்னு போவாங்க. இந்த வாட்டி அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யாருக்கு இருக்குதுன்னா துஷாராக்கும் பலூன் அக்காவும் தான் இருக்குது. வேறு யாருமே கிடையாது உள்ள கப்புள்ஸ் மேட்ச் ஆகிற மாதிரி. நடுவில் வேறு வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து பலூன் அக்காவுக்கு ரொம்ப ரூட் விட்டுருக்கிறாரு. ஃப்ளைங் கிஸ் எல்லாம் கொடுப்பேன்லாம் சொல்லின்னு சுற்றின்னு இருக்கிறாரு பின்னாடியே. வாய்ப்பு இல்லை. இவங்க 2 பேர் கப்புள்ஸ் ஆவாங்க. பார்வதி அக்காவும் திவாகரும் ரீல்ஸ் பண்ணிக்கின்னு எல்லா சீன்ஸையும் ரீக்ரியேட் பண்ணிட்டு இருப்பாங்க. பசங்க வந்து கலவரம் பண்ணிட்டு இருப்பாங்க. இது எல்லாமே உள்ளே நடக்கும். இந்த வாட்டி கான்ட்ரவர்சி குறை கிடையாது. சண்டை அதிகமாக இருக்கும், சண்டை உச்சத்தில் இருக்கும், அதில் மட்டும் குறையே கிடையாது. இவங்க இப்போ உள்ள போயிருக்கவங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் பிஆர் டீம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும்னு நினைக்கிறீங்க? மெயினாக வந்து பலூன் அக்காக தான் இருக்கணும். அப்படியா? ஏன்னா வந்து ஃபேன் பேஜஸே இருக்கும். ஃபேன் பேஜஸே இருக்கும் நிறைய. ஏன்னா 3 நாள்லேயே பார்த்தீங்கன்னா அவங்களோட ரீல்ஸ் தான் அதிகமாக பூஸ்ட் ஆகிட்டே இருக்குது. திவாகருக்கு பிஆர் டீம் எல்லாம் கிடையாது. வேணாம், அந்த ஆள் பண்ணுற சேஷ்டைக்கு தானாக இன்ஸ்டாகிராமே வந்து பண்ணிடும், பூஸ்ட் பண்ணி விட்றோம். அதே மாதிரி விஜய் பார்வதி, ஏன்னா இவங்க ஃபீல்டில் இருந்தாலும் இவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். அதனால இவங்கெல்லாம் பக்காவாக செட் பண்ணி வந்திருப்பாங்க. ஓகே. அதே மாதிரி பாய்ஸில் பார்த்தீங்கன்னா விக்ரம், ஏன்னா அவங்கெல்லாம் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு யூடியூப் சேனல்லாம் வச்சிருக்கிறாரு. அவங்களோட பிஆர் டீம் எல்லாம் ஏற்கனவே நேற்று பார்த்தீங்கன்னா அதுதான் சொன்னார், என் சேனலில் 12 பேர் ஒர்க் பண்ணுறாங்கன்ற மாதிரி. அப்படி இருக்கிற நேரத்தில் அவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. இதில் சுபிக்ஷா இவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காது, பட் இருக்கும், பிஆர் டீம் இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காது. ஏன்னா அவங்க பேஜில் பார்த்தீங்கன்னா 453K ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. அதனால் வந்து அவங்களும் எல்லா வீடியோஸும் எடுத்து வச்சுட்டு தான் வந்திருப்பாங்க. அது எல்லாமே ஃபாலோ அப்பில் இருப்பாங்க. ஏன்னா விஜய் பார்வதி ஒரு மெச்சூர்ட் ப்ளஸ் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சர், எல்லா கண்ட்ரிக்கும் போய் ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு மாதிரியான மாடல் இல்லையா? ஆனால் சுபின்ற பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு இடத்துல வந்து அந்த பொண்ணே சொல்லுது, உலக வரலாற்றிலேயே ஒரு மீனவ பொண்ணு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வருது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒருவேளை பார்வதிக்கு அவங்களுக்கு தெரியும் இல்லையா, இப்போது நான் யாரை அடிக்கணும் அடிக்கக்கூடாது, ஏன் எனக்கு யார் ஈக்குவலாக இருக்காங்களோ அவங்கள அடித்தா ஓகே. அந்த பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணு, 22, 23 போது அது அவங்க பண்றது சரியா? விஜய் பார்வதி அவங்க என்ன பண்றாங்கன்னா, நான் சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட்னு காட்டுறாங்க. ஓகே, இதுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. யார் என் கிட்ட வந்தாலும் நான் அடிப்பேன். சுபிக்ஷாவும் வந்து கொஞ்சம் கூட வச்சு பார்க்கல, அதெல்லாம் பார்க்கல. எல்லாமே சுபிக்ஷாவும் ஊமகுத்தா குத்தின்னு தான் இருக்கிறாங்க. இல்ல கம்ருதீன் அவரு என்ன பண்ணிட்டு இருக்காரு? கமருதீன் அவர் தான் வந்து வாட்டர் இன்சார்ஜாக இந்த வாரம் நாமினேட் பண்ணியிருந்தாங்க. அவர் வந்து தண்ணி கேனை பிடிக்கிற வேலையிலேயே அவர் கரெக்டாக இருக்கிறார். அதனால் வேறு விஷயத்தில் அவர் ஃபோக்கஸ்டாக தண்ணி கேன் போட வந்த மேடம் அந்த மாதிரி. ஆமாம். அப்புறமா வந்து லைட்டாக திவாகர் அவரையும் நோண்டிட்டு, திவாகரை டச் பண்ணாத ஆள் கிடையாது உள்ள 20 பேரில். எல்லாரும் டச் பண்ணிட்டு எல்லாரும் நீ வேணா சண்டைக்கு வாடான்ற மாதிரி பண்ணிட்டாங்க. இந்த ஒரு 3 நாள் 4 நாள்ல இந்த 3 நாள்ல நடந்த எபிசோட்ல எல்லாமே இவங்க தான், இப்போ நம்ம பேசணும் இல்லையா, இவங்க தான் ஆக்டிவா இருக்கிறாங்க. இன்னமும் உள்ள கண்டென்சர்ஸ் இருக்கிறாங்க, இன்னும் அவங்க எல்லாம் வந்து எக்ஸ்போஸ் ஆகல. இவங்க எல்லாம் வந்து நல்ல பிளே பண்ணி எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க. இன்னும் போக போக தான் பார்க்கணும் அவங்களோட உண்மையான முகம் என்னன்னு. இவங்களோட முகம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வெளியே வந்துச்சு. இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா கனி அவங்கள போட்டிருக்காங்க. கனி அவங்கள போட்டிருக்காங்க. கனி வந்து ஆல்ரெடி விஜய் டிவியோட ப்ராடக்ட். விஜய் டிவி என்னதான் விஜய் டிவி ப்ராடக்டா இருந்தாலும் பிக் பாஸ் வந்து அவ்வளோ ரூடா பேசக்கூடாது. நேற்று பார்த்தீங்கன்னா ரொம்ப ரூடா பேசிட்டாரு. இதில் பார்த்தீங்கன்னா கண்டஸ்டன்ஸோட முகம் வெளியே வருதோ இல்லையோ, இந்த வாட்டி பிக் பாஸோட உண்மை முகம் வெளியே வந்துருச்சு. ரொம்ப ரூடா பேசிட்டார் நேற்று கனிகிட்ட. அவங்களோட இதை பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க ஏஞ்சினேருந்து ஒரு விஷயத்த சொல்ல வராங்க. நீங்கள் சொல்ல வேணாம், நீங்கள் உட்காருங்க. இல்லை பிக் பாஸ் எல்லாருக்காகவும் இல்லை, நீங்கள் பேசவே தேவையில்லை, நீங்கள் உட்காருங்கன்ற மாதிரி இன்சல்ட் பண்ணி
உட்கார வச்சிட்டார், ரொம்ப ரூடா. அப்படி வந்து அவங்க வந்து கனி எல்லாருக்கும் சமைக்கிறது, எல்லா வேலையும் பார்த்துக்கிறது, வீட்டுக்கு வந்து ஒரு லீடர் மாதிரி, அதாவது வீட்டுக்கு பெரியவங்க இருப்பாங்களா அந்த மாதிரி ஒரு ரோல் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க கனி. அவங்க பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஏதோ சொல்றதுக்காக வராங்க. அப்படி சொல்லும்போது பிக் பாஸ் வந்து ரொம்ப ரூடா, நீங்க எதுவும் பேச தேவையில்ல, நீங்க உட்காருங்கன்ற மாதிரி சொல்லிடுறாரு. அது ரொம்ப ரூடா தெரிஞ்சுது எல்லாருக்குமே. கீழே கமெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா பிக் பாஸ் வெரி ரூடுன்ற மாதிரி கமெண்ட்ஸ் வந்துச்சு. இந்த அக்கான்ற வேர்டு எப்படி இவ்வளோ அதுவா எல்லாருக்குமே அக்கா 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 தெரியல. அதுக்கு காரணம் சோஷியல் மீடியா தான். ஸோ நாங்கள்லாம் அக்கான்னு சொல்லி எல்லாம் ஃபேமஸ் பண்ணல. இவங்களா வந்து இவங்க ஒரு பட்ட பேர் வச்சுக்கிட்டு, புரியுதுங்களா, இவங்க ஃபேமஸ் ஆகிறதுக்கு அந்த அக்கா அக்கான்னு சொல்லி இவங்க அடைமொழி போட்டு இவங்க ஃபாலோவர்ஸ்க்காகவும் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ்க்காகவும் இவங்க கிரியேட் பண்ணது தான் இந்த அக்கான்ற மொழி. ஓகே, இதை வந்து பசங்க ஆரம்பிச்ச மொழி கிடையாது. ஓகேங்களா, இது வந்து ஒரு பின்பமா பசங்களை எடுத்துன்னு போய் மாட்ட வைக்காதீங்க. சரி, அப்போ அந்த அந்த அக்கான்ற வேர்டு சொல்லி உங்களை பேசும்போது உங்களுக்கு வேர்டாக இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும். இல்லை வீடியோஸ் நீங்கள் அந்த மாதிரி போடக்கூடாது, இந்த மாதிரி கூப்பிடாதீங்கன்னு சொல்லணும். ஆனால் நீங்களே என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி வீடியோஸ் போடும்போது பலூன் அக்கான்னு அவங்கள ப்ரொமோட் பண்ணிக்கிறாங்க, பீரோ அக்கான்னு அவங்கள ப்ரொமோட் பண்ணிக்கிறாங்க, சப்ஸ்கிரிப்ஷன் வச்சுருக்கிறாங்க, ஆப்பில் இருக்கிறாங்க, இந்த மாதிரி எல்லாமே பண்ணிட்டு குத்துது கொடாயுதுன்னு சொல்லிட்டு நான் திடீர்னு நான் நல்லவா ஆக போகிறேன்னா எப்படி ஏற்றுக்க முடியும்? அதனால் வந்து பசங்க மேலே தப்பு கிடையாது, பசங்கள்லாம் ரொம்ப நல்லவங்க, பொண்ணுங்களும் ரொம்ப நல்லவங்க, நான் எல்லாரையும் சொல்லலை. இந்த மாதிரி வந்து அக்கான்ற அடமொழியை இவங்களா தூண்டி விட்டு ஆரம்பிச்சது தான். தேங்க்யூ சார். தேங்க்யூ. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி.